வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அண்ணா அவர்கள் பற்றி 25 கொஷின் பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அதே மாதிரி நிறைய பேர் இதில் தப்பு பண்ணக்கூடிய கொஷின்ஸ் அந்த மாதிரி ஒரு 25 கொஷின் நாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ராஜாஜி அவர்கள் பற்றியும் காமராஜர் அவர்கள் பற்றியும் வாழ்க்கை குறிப்பு நம்ம அப்படியே வீடியோவாக போட்டிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது கொஷின் ஆன்சர் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, அண்ணாவின் முதல் கவிதையான காங்கிரஸ் ஊழல் 1937ஆம் ஆண்டு கீழ்கண்ட எந்த ஏட்டில் வெளியானது அப்படின்றது அந்த கொஷினை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அண்ணா அவர்கள் எழுதிய முதல் கவிதை இல்லை பாருங்கள், அண்ணா எழுதின முதல் கவிதை அது ஒரு கொஷினை வந்துடுது. காங்கிரஸ் ஊழல் எந்த வருஷம்? 1937. இது எதில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை அப்படின்ற ஏட்டில் வெளிவந்தது. விடுதலை அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அதனால் இந்த ஒரு கொஷின் படிச்சிங்கனாவே உங்களுக்கு 3 கொஷின் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஷின் நான் சொல்லும் போது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட யார் அண்ணாவை நீதி கட்சியின் மூளை என்று வர்ணித்தார்? இதில் கரெக்டான ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரா? பெரியார் நிறைய பேரை புகழ்ந்திருப்பாங்க. ஆனால் இங்கே அண்ணாவை நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொன்னது வரதராஜலு அப்படின்றவங்க தான். மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா, அண்ணாதுரையின் புகழ்பெற்ற மும்முனை போராட்டம் எந்த ஆண்டு அறிவித்தார்? அண்ணா மும்முனை போராட்டம் நடக்கும் அப்படின்றத எந்த ஆண்டு அறிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1953 தான் அவங்களுடைய போராட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க. நாலாவது கொஷின், அண்ணா அவர்களின் முதல் சிறுகதையான 𝗂𝗏𝗺 விகடனின் எந்த ஆண்டு வெளியானது? ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு சிறுகதை எது அப்படின்னா 𝗂𝗏𝗺 அப்படின்றது. அது ஆனந்த விகடனில் வெளிவந்துச்சு. எப்போன்னா 1934. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷனில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய முதல் கவிதை 1937 வந்துச்சு. ஆனால் இது சிறுகதை எப்போ வந்துச்சுன்னா 1934 வந்தது. ஃபஸ்ட்டு சிறுகதை, அப்புறம்தான் கவிதைக்கு வந்திருக்காங்க. அஞ்சாவது பார்த்திங்கன்னா, அண்ணா உயர் பண்புகளின் உறைவிடம் என்று பாராட்டிய குடியரசுத் தலைவர். ஒரு குடியரசுத் தலைவரே அண்ணாவை மிகவும் உயர்ந்த அளவுக்கு பாராட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, உயர் பண்புகளின் உறையிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா வி கிரி என்ற குடியரசுத் தலைவர் தான் அண்ணாவை பாராட்டியிருப்பாங்க. ஆறாவது கொஷின் பாருங்க, 1943 வெளியான அண்ணாவின் முதல் நாடகம். ஸோ 1943 தான் அண்ணாவோட முதல் நாடகம் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரோதயம் அப்படின்றதான். சந்திரோதயம் 1943 வெளியாயிருக்கு. நான் ஒரே கொஸ்டின் 2-3 டைம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிக்காதீங்க, புரியணுன்றதுக்காக தான் ரிப்பீட் பண்ணுறேன். அண்ணா அவர்கள் கீழ்கண்ட எந்த கொள்கையை பின்பற்றினார்? அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதுமுறை யாவரும் கேளீர், ஒருவருக்கு ஒரு நெறி, ஒற்றுமையே பலம். இது எல்லாமே அவங்க பின்பற்றிய மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அவங்க பின்பற்றது எதுனா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவங்க எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. எட்டாவது கொஷின் பாருங்க, அண்ணா தொடங்கிய திராவிட நாடு இதழ் எந்த ஆண்டு நிறுத்தப்பட்டது? இது எப்போ ஆரம்பிச்சது அந்த மாதிரிலாம் கேட்கலாம். அவங்க எப்போ நிறுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அது கரெக்டான ஆன்சர் 1963 தான். அவங்க தொடங்கிய திராவிட நாடு அப்படின்ற இதழ் 1963 ஸ்டாப் ஆயிடுச்சு. 9 பார்த்தீங்கன்னா, பெரியார் நடத்தி வந்த சுயமரியாதை திருமணங்களை செல்லுபடியாக கூடிய சட்டத்தை அண்ணா எந்த ஆண்டு கொண்டு வந்தார்? பெரியார் ஆரம்பித்த சுயமரியாதை திருமணத்தை ஒரு சட்டமாக அண்ணா எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1967 கொண்டு வந்திருப்பாங்க. 10வது கொஷின், அண்ணாவின் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது அண்ணாவோட அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன் அவர்கள். 11 பாருங்க, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக பெரியார் மற்றும் அண்ணாதுரை முதன்முறையாக கைது செய்யப்பட்ட ஆண்டு 1938. 1938 தான் இந்த இந்தி எதிர்ப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது பெரியாரையும் அண்ணாதுரையும் கைது செஞ்சிருவாங்க. 12 இதில் அண்ணாவின் படைப்புகளில் தவறானது.
எது வந்து தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது, எது இல்லையோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரங்கோன் ராதை, பாவையின் பயணம், பார்வதி BA, இரவும் பகலும். இரவும் பகலும் அப்படின்றதான் வந்து இங்கே தவறானது. மீதி 3மே பார்த்திங்கன்னா இது வந்து அண்ணாவோட படைப்பாக இருக்கும். 4வது தான் இரவும் பகலும் அப்படின்றது வந்து தவறான ஆன்சர். 13வது, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு குறித்து அண்ணாவுடன் தொடர்புடைய படைப்பு எது? ஸோ நல்ல தம்பி அப்படின்ற அவங்களுடைய படைப்பில் தான் வந்து இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு முறை குறித்து அவங்க வந்து எழுதியிருப்பாங்க, நல்ல தம்பி. 14 பாருங்கள், அண்ணாதுரை முதல் முறையாக ராஜ்யசபாய்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? ஃபஸ்ட்டு அவங்க வந்து ராஜ்யசபாவுக்கு போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1962 தான் வந்து அவங்க வந்து ராஜ்யசபாவுக்கு போயிருப்பாங்க. 15வது, அண்ணா தலைமையில் 2ஆம் உலக தமிழர் மாநாடு 1968 நடைபெற்ற எந்த நாளில் கீழ்கண்ட எந்த நாளில் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாவோட தலைமையில் 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு. எப்போ? 1968. ஆனால் அவங்க டேட் கேட்குறாங்க. ஸோ ஜனவரி 3 அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16வது, சமூகம் வெறும் சாக்கடை சேறு நிரம்பிய இடம் என காட்சி அதனை தூய்மைப்படுத்த பகுத்தறிவை தக்க வழியாக காட்டுகிறார் என்று அண்ணாவை பற்றி கூறினார் தட்சிணாமூர்த்தி. ஓகே, தட்சிணாமூர்த்தி அப்படின்றவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சமூகம் அப்படின்றது வெறும் சாக்கடை நிரம்பிய இடம், அங்கே வந்து பகுத்தறிவை கொண்டு தான் நம்ம வந்து சுத்தம் செய்ய முடியும் அப்படின்ட்டு அண்ணா சொல்கிறாங்க அப்படின்றத வந்து தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. 17ஆம் கொஸ்டின், 1945 திராவிட கழகத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? திராவிட கழகத்துக்கான முதல் மாநாடு வந்து திருச்சியில் நடைபெற்றிருக்கும். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1945 வருஷம். 18வது கொஸ்டின், அண்ணாவின் முதல் கட்டுரையான பெண்கள் சமத்துவம் எந்த ஆண்டு வெளியானது? அண்ணாவுடைய முதல் கட்டுரை அது எது அப்படின்னா பெண்கள் சமத்துவம். எந்த வருஷம் வெளியாயிருக்குன்னா 1931. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கட்டுரை எழுத ஆரம்பித்தாங்க, அப்புறம் சிறுகதை எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவிதை எழுதியிருப்பாங்க. 1940 அண்ணாதுரை கீழ்கண்ட எந்த இடத்தில் பெரியார் மற்றும் அம்பேத்கர் உரைகளை மொழிபெயர்த்தார்? அவங்க வந்து பம்பாயில் தான் வந்து அம்பேத்கர் அண்ட் பெரியாரோடைய உரைகளை வந்து மொழிபெயர்த்து சொல்லியிருப்பாங்க. 20வது கொஸ்டின், அண்ணாதுரை 5ஆண்டு திட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்த ஆண்டு எப்போனா வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிச்சோம்னா 5ஆண்டு திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. எப்போ, எந்த வருஷம் அப்படின்னு கேட்கும்போது 1955. இந்த 5 இயர் பிளானை கொண்டு வராதிங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லியிருக்கிறது 5 தான் முடியும் அந்த வருஷம். அதனால 1955. அண்ணாவின் வளர்ப்பு பிள்ளை என்று அறியப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டான ஆன்சர் வந்து பரிமளம் என்பவர் தான் வந்து அண்ணாவுடைய வளர்ப்பு பிள்ளையாக அறியப்படுபவர். 22வது, கீழ்கண்டவற்றில் எது வெற்றியின் முதல் படிக்கட்டு என்கிறார் அண்ணா? ஸோ வந்து அண்ணா வந்து வெற்றியின் முதல் படிக்கட்டுன்னு எதை சொல்கிறாங்கன்னா ஊக்கம். ஸோ ஊக்கம் இருக்கணும், நம்மளுக்கு ஊக்கம் இருந்தால் தான் வந்து நம்ம முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். அதனால் வெற்றியோட முதல் படிக்கட்டே வந்து தோல்வின்னு சொல்கிற மாதிரி அண்ணாவோட வாக்கு என்ன, அண்ணாவோட கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியின் முதல் படிக்கட்டு. இதில் அண்ணாவுடன் தொடர்பில்லாத கட்டுரை, அண்ணாக்கும் இந்த கட்டுரை கீழே இருக்க கட்டுரைகளுக்கும் எது தொடர்பில்லை அப்படின்னு பார்க்கும்போது வம்ச விருத்தி அப்படின்ற கட்டுரை வந்து அண்ணாவோடது கிடையாது. அதே ரோமாபுரி ராணி, கம்பரசம், பணத்தோட்டம் இது எல்லாமே அண்ணாவாக தான் இருக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரோமாபுரி ராணி. அடிக்கடி கொஷின் கேட்குறது, ரோமாபுரி ராணி வந்து யார் எழுதினதுன்னு. இது வந்து அண்ணா எழுதினது. இங்கே நம்மளுக்கு கொஷின் வந்து தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வம்ச விருட்சி அப்படின்றது தான் வந்து தொடர்பில்லாத ஒரு கட்டுரையாக இருக்குது. 24 பாருங்கள், அண்ணாதுரை ஆட்சியில் கீழ்கண்ட எந்த நிலங்களின் மீதான நிலவரியை ரத்து செய்தார்? வந்து எந்த ஒரு வகையான நிலங்களுக்கு மீதான நிலவரியை வந்து ரத்து செய்தார் அப்படின்னும் போது ஆன்சர் வந்து நம்மளுக்கு புன்சை நிலங்கள் தான். ஸோ புன்சை நிலங்களுக்கான வரியை தான் வந்து ரத்து செய்திருப்பாங்க. லாஸ்ட் கொஷின், 25வது கொஷின் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கே அமைந்துள்ளது? ரொம்ப ஈஸியான கொஷின். லாஸ்ட் கொஷின், அறிஞர் அண்ணா நூலகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை தான் கரெக்டான ஆன்சர். இந்த 25 கொஷினில் வந்து மேபி நிறைய பேருக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க.
இந்த கொஷின்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட சேர்ந்து படிக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதனால் அவங்களும் பயன்பெறுவாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.